கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். உடச்ச உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் வதங்கிடுச்சு, இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பெருசாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கோவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நீட்டாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் இப்படியே வேக வச்சாலும் வேக வைக்கலாம், இல்லை குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டாலும் ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி. நம்ம சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் பிபி உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.